அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்பொழுது வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது, கட் ஆஃப் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து என்ன வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணி, சரி சார் ஃபிசிக்கல் முடிஞ்சு 1 மந்த் ஆகிப்போச்சு, இதை பற்றின ஒரு அப்டேட் கொடுங்க சார், எப்போ சார் ரிசல்ட் வரும், தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட் வருமா, தேர்தலுக்கு பின்னாடி ரிசல்ட் வருமா, ஓவரால் ஃபைனல் கட் ஆஃப் என்ன வரும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வின்னிங்ஸோட புதிய யூடியூப் சேனல். மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு 1 மந்த்தில் வந்து ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ கடந்த 2 ஆண்டுகளுக்கு அதே மாதிரி தான் கொடுத்தாங்க, இந்த வருஷமும் அப்படி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சு 1 மாதத்தில் கொடுக்குறதுல கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் OMR எக்ஸாம் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை போட்டு ரிசல்ட்டை கொடுத்துறாங்க. ஸோ மேனுவல் ஒர்க் வந்து ரொம்ப கம்மி. இதே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறதுல மேனுவல் ஒர்க், அதாவது நாம் உட்காந்து அவங்க மேனுவலாக வந்து செக் பண்ணி ஒர்க் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மார்க்கை வந்து ஆட் பண்ணுறதாகட்டும், அல்லது ஃபைனல் ரிசல்ட்டில் கரெக்டாக அந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி அந்த ஏஜ் லிமிட் அது இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி போகிறதாகட்டும், அல்லது ஃபைனல் ரிசல்ட் என்பதனால ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து அவங்க மேனுவலாக செக் பண்ணி அப்ரூவ்டு கொடுக்குறதாகட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கூடுதல் நாட்கள் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டே கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிப்ரவரி 11 நமக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சதுன்னு வச்சுப்போம். இன்றைக்கி மார்ச் 11, ஒரு மாதம் நமக்கு முடிஞ்சது. ஸோ அடுத்து ஒரு 10 டேஸ் அல்லது 15 டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து 10 டேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மார்ச்சோட 3rd வீக் அல்லது 4th வீக்கில் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ மார்ச் 3rd வீக் 4th வீக் அப்படின்னா, சார் இன்னும் கொஞ்சம் நாளில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க, எலெக்ஷன் டேட் அறிவிச்சுனா எப்படி சார் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சந்தேகத்தை தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அறிவிக்கக்கூடாத வழியை, ஏற்கனவே அறிவித்த நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் வைப்பதையோ அல்லது ஏற்கனவே நடந்து முடிந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் கொடுப்பதே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டுக்கும் தேர்தலுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ரிசல்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கொடுக்கலாம். இல்லை அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால அவங்க வேறு எலெக்ஷன் டியூட்டியில் இருக்காங்க, கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறமும் ரிசல்ட் கொடுக்கலாம். ஆனால் தேர்தல் தேதி அறிவித்ததுனால வந்து அந்த ரிசல்ட் கொடுக்குறதுல காலதாமதம் ஆகும் அப்படின்ற நம்ம நினைக்கிறது வந்து தவறு. ரிசல்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. எப்பயோ நடந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் கொடுக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த கட் ஆஃப் அப்படின்னா பிசிஎம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 86 மார்க் பார்டர் கட் ஆஃப் நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ மினிமம் ஒரு 86 இருக்கீங்க ஓவரால் அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இதை விட 0.51 அப்படின்றது முன்ன பண்ண இருக்கலாம், நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் பிசிஎம்பிசி இருக்கீங்க, ஜென்ரல் கோட்டா இருக்கீங்கன்னா 86 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைம் 85 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து இன்னும் 1 மார்க் கூடுதலாக வரும். ஏன்னா ஃபிசிக்கலுக்கு அப்படி தான் நம்ம கொடுத்தாங்க, ரிட்டன்லேயே 1 மார்க் கூடிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல்லையுமே 1 மார்க் கூடுதலாக வரும். ஸோ அதனால் 86.5 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற கம்யூனிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக வரும். SC ST அந்த மாதிரி இருக்கணும்லாம் கொஞ்சம் குறைவாக வரும். ஸோ பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலில் வந்து நிறைய பெண்கள் வந்து ஃபிசிக்கல் சரியாக பண்ணலன்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பசங்களுமே சில பேர் வந்து ஃபிசிக்கல் சரியாக பண்ணலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு நம்ம எதிர்பார்க்கறத விட குறைவாக வரும். ஸோ பெண்களுக்கு தனியாக நம்ம கட் ஆஃப் எதுவும் சொல்லலை. பொதுவாக வந்து நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை விட அவங்க கெஸ் பண்ணுறதை விட மேபி குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு கூட பெண்களுக்கு மட்டும் இருக்குது. மற்றவர்களுக்கு வந்து இந்த 86, 86.5 இந்த லெவலில் தான் வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வரும். ஸோ கட் ஆஃப் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ரிசல்ட்டே இன்னும் 10 நாள் வரப்போது, இப்போவே உட்காந்து நம்ம கட் ஆஃப் நினச்சி ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆகிறதில்ல. நீங்கள் ஏதாவது பார்டர் கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படி மாதிரி தோணுச்சுன்னா ஒன்று அடுத்த பிசி எக்ஸாம் அல்லது எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிங்க. அப்படி இல்லைனா குரூப் 4 படிங்க. இல்லைனா பாருங்கள், நமக்கு ரயில்வேலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் போஸ்ட் வருதுன்றாங்க, அந்த எக்ஸாமுக்கு படிங்க. ஸோ அடுத்த தேர்வுக்கு வந்து தயாராகி கொண்டிருங்கள். ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த இதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.